பழனி முருகன் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் கிளம்பலான்னு காலையிலே கிளம்பியாச்சு. எப்படியும் வீட்டுக்கு போனால் மதுரை வழியாக தான் போதும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் திருப்பரங்குன்றங்குடா போகலான்னு பிளான் போட்டாச்சு. பழனிலேருந்து மதுரை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அத்தனையும் சோளக்காடு அழகழகாக இருக்குது. அப்படி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்து. சோளம் பச்சையாமல் விளைஞ்சு இருந்து, சோளம் மத்தியில் தேக்கு மரம் மகாகனி கூட வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, பார்க்கவும் அழகாக இருந்து அப்படியே கிளம்பி மதுரை வந்தாச்சு. மதுரையில் கார் பார்க்கிங்லேருந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி பெருசாக ஒரு போது கோயிலுக்குள்ளே இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கொண்டு போகக்கூடாது, தண்ணி பர்ஸு பேக் மட்டும் வச்சுக்கலாம். அப்படியே 9 மணி கோயிலுக்குள்ளே போயாச்சுன்னா 1 மணி தான் வெளியே வர முடிஞ்சு. அங்கேயும் அவ்வளோ ரஷ்ஷு. சூப்பராக ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே எப்போவுமே பிள்ளைங்க டாய்ஸ் வாங்க ரெடியாக இருப்பாங்க. இந்த வாட்டி நானும் அலர்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வாங்கிட்டேன். சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு திருப்பரங்குன்றம் போனப்போ 3 மணி போல் ஆகிட்டு 4 மணி தான் நட திறந்தாங்க. நட திறந்த உடனே சூப்பராக சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போவுமே நைட்டு ட்ராவல் அவாய்ட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த வாட்டி 9 மணி பக்கத்தில் ஆகிட்டு ரொம்ப சேஃபாக வீடு சேர்ந்தாச்சு. ஒரு சூப்பரான ஜேர்னி.